கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த 103ஆம் சங்கீதம் 1 முதல் 22 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறதான காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா எழுதியதான ஒரு சங்கீத பகுதியாக இருக்கிறது. சங்கீதக்காரன் தனக்குத்தானே பேசிக் கொள்கிற காரியங்களை பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய ஆத்மாவினமோ அல்லது உள்ளத்திடமோ கர்த்தர் பேசுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை செய்திருக்கிறார். விசேஷித்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கு நாம் எழுதப்பட்டதான வசனம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. 22ஆம் வசனத்திலும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்கிறதான வார்த்தை எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதால் கர்த்தர் செய்த உபகாரங்களை நாம் மறவாதபடிக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். அவர் நமக்கு செய்ததான நன்மைகளை நாம் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. உபகாரங்கள் என்று சொன்னால் நற்பலன்கள் அல்லது நன்மை என்ற அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 145ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களிலே ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன் என்று பார்க்கிறோம். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது நாமத்தை துதிப்பேன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மகிமை பொருந்தி அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. மகத்துவமான அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான அவருடைய நாமத்தையே நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. 134ஆம் சங்கீதத்திலே முதல் 2 வசனங்களிலே பார்க்கும்போது ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக உங்கள் கைகளை ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று பார்க்கிறோம். எருசலேமில் வாசப்படுகிற சீயோனிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு அதிசயமாக விலக செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதனாலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு நாம் விவரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. 96ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் 116ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலும் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலெல்லாம் பார்க்கும்போது கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவருடைய ரட்சிப்பை நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் அறிவீர்கள். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய வாசல்களை துதியோடும் அவருடைய பிரகாரங்களை புகழ்ச்சியோடு பேசியுங்கள் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு வசனங்களிலும் அவருடைய நாமத்தை துதித்து அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணிலடங்கா நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு எப்பொழுதும் நன்றியை தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2
ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதத்திலே ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் தந்ததான ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஸ்தோத்திரிக்கும் பொழுது தேவ கிருபைகள் பெறுகிறது. தேவ கிருபை பெருகினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெறுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குகிறது என்று பார்க்கிறோம். எந்தெந்த காரியத்துக்காக கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், எந்த நன்மைகளெல்லாம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று பார்க்கும்போது ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிப்போம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். முன்னே பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது உபதேசம் பண்ணப்பட்டதான வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பாவத்திலிருந்து அடிமைகளாக இருந்ததான நம்மை விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு நாம் அடிமைகள். நமக்கு கிடைக்கிறதான பலன் என்னவென்று பார்க்கும்போது நித்திய ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா. கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. 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 இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நேரே தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். இருளில் அந்த காலத்தில் இருந்தோம், ஆச்சரியமான ஒளிவிடத்தில் வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறோம். இருளில் இருந்ததான நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு நேரே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை கர்த்தர் தள்ளுவதில்லை. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் தள்ளவில்லை, கிருபையை என்னை விட்டு விலகவில்லை. அதனாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபத்தை தள்ளாமல் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு உன்னதமானவருக்கு பொறுத்தை நிறைவேற்று. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், அவர் உன்னை வெளியிடுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 4வது காரியமாக 68ஆம் சங்கீதம் 35ஆவது வசனத்தில் நாம் வாசிப்போம். தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விலகும் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளினார். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன்
சத்துவத்தையும் அவர் அளிக்கிறார். அதனால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு பலனையும் சத்துவத்தையும் அவர் அருளினபடியினாலே அவருக்கே நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் அருள்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஐந்தாவதாக 2 கொரிந்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறது சொல்கிறார். எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவதினாலே அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. 5 காரியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதல் காரியமாய் நான் பார்க்கும்போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதினால், இரண்டாவதாக இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதினாலே, கர்த்தரை ஜெபத்தை கேட்டதினாலே, மூன்றாவதாக, நான்காவதாக பலனையும் சத்துவத்தை அருளினதற்காக, ஐந்தாவதாக வெற்றி சிறக்க செய்வதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்காகவே நாம் வந்திருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்கு ஆசீர்வாதங்களை அருளுகிறார், உனக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகள், மனப்பூர்வமாக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும். லேவியராகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் அதை மனப்பூர்வமாய் செலுத்துவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தும் பொழுது மனப்பூர்வமாக நாம் கர்த்தருக்கு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தமாக இருக்கிறது, தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 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 மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள், ஸ்தோத்திரத்தில் ஜெபத்திலே எழுந்திருங்கள். கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே எழுந்திருங்கள். ஹல்லேலூயா. எந்த நாளும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இங்கு பார்க்கிறோம். 10 குஷ்ட ரோகிகளை குறித்து பார்க்கிறோம். எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லும் பொழுது உடனே கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்று சொல்லும் பொழுது போகும் வழியிலே அவர்கள் சுத்தமானார்கள், அவர்கள் ஆரோக்கியம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய அதிசயமான காரியங்களை கண்டவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக இந்த 10 பேர் சுத்தமானார்கள். அற்புதம் 10 பேருக்கு நடந்தாலும் ஒருவன் மாத்திரமே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். உன் விசுவாசம் தான் உனக்குள்ளே ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினது என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், கர்த்தரை நாம் எல்லா சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் செய்த எந்த உபகாரத்தை நாம் மனவாளப்படுத்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உள்ளத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது மென்மேலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் இந்த சங்கீத உபயோகோடு முன்னால் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தை பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடுவோம்.